இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு முடித்து வரும்போது இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். நான் இதுக்கு நல்ல பழுத்த 2 நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பவுலில் மாற்றிக்கிட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறமா பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியே தண்ணி ஊற்றினா நிறைய தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், ஊற்றுற அளவு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் குழிப்பணியாரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இதுமாரி கலர் வரணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.